இஸ்ராயேல் ஜனங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினது கானான் தேசம். அங்கேருந்து புறப்பட வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது முதலாவது ஏற்படுகிற தடை யாரினால? பார்வோனினால் அந்த தடை ஏற்படுகிறது. சில நேரம் போங்கன்னு சொல்றாரு, ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு என்ன பண்றாரு? விடுகிறது, போக விடுகிறது இல்ல, நான் போக விட மாட்டேன் என்று பார்வோன் தன் ஈழத்தை என்ன பண்ணாரு? கடினப்படுத்தி கொண்ட காரியத்தை நாம் எல்லாரும் அதை அறிவோம். இதனால எத்தனை வாதைகள் வந்தது? 10 வாதைகள் வந்தது. 9 வாதைகள் வரையும் பார்வோன் திருந்தவில்லை. இந்த 10வது வாதை என்னவென்றால், அந்த நாட்டில் இருக்கிற தலைச்சன்கள் எல்லாம் என்ன பண்ண வேண்டும்? சங்கரிக்கப்படும். மிருக ஜீவன்கள் எல்லாம் அழிக்கப்படும். இதுதான் என்னது? அந்த அந்த வந்த வாதை. அதன்படியே அங்கு நடந்தது. அதுல இறந்தது யார்? பார்வோனின் மகன். என்ன பண்ணாரு? இறந்து போனோட அந்த சூழ்நிலைகளை என்ன பண்ணுது? மாறிவிட்டது. இப்போது என்ன பண்ணுங்க? போங்க என்ன பண்றாரு? சொல்லிட்டாரு. இது எப்படி நடந்தது என்பதை நாம் யோசிக்க போகிறோம். இஸ்ராயேல் ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ண இடத்திற்கு போவதற்கு தடையாக இருந்த பார்வோன் இப்பொழுது தடைகளை தளர்த்திவிட்டு நீங்கள் போங்க என்ன பண்ணா சொன்னா. இதற்கு என்ன தெரியுமா காரணமாக காணப்பட்டது? அதே நீங்க வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. யாத்திரையாக புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க பாப்போம். என்ன பண்ணாங்கன்னா, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையிலும் மேற்சட்டத்திலும் தெளித்த பொழுது அன்று ராத்திரியிலே கடந்து போகிற சங்கார தூதன் அவருடைய இல்லத்தை ஒன்றும் சேதப்படுத்தவில்லை. அதனால இஸ்ராயேல் ஜனங்கள் காப்பாற்றப்பட்டார்கள். யாரெல்லாம் இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை, இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை தெளிக்கலையோ, யார் யாரெல்லாம் அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நிலைக்கால்களில் பூசலையோ, அவர்கள் வீட்டிற்கு சங்கார தூதன் என்ன பண்ணான்? கடந்து வந்தான். இந்த சத்ரு என்று சொல்லுகிற பொழுது நமக்கு போராட்டங்கள் அநேகமாக உண்டு. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் மாத்திரமல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு நிச்சயமாக போராட்டம் உண்டு, தடைகள் உண்டு. நாம் ஆசீர்வாதமாக இருப்பது சத்ருவானவனுக்கு பொறுக்கவே பொறுக்காது. நம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறுவதற்கு சத்ருவானவனுக்கு பொறுக்கவே பொறுக்காது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த எகிப்திலிருந்து இஸ்ராவேலுக்கு கானான் தேசத்துக்கு அவங்க போகணும்னா அவங்க சந்தித்த முதல் தடை பார்வோன், சத்ருவாகிய பார்வோன். அதிலிருந்து எப்படி ஜெயத்தை பெற்றார்கள் பாத்தீங்கன்னா, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்டதினால அவர்கள் ஜெயம் பெற்றார்கள். ஹல்லேலூயா. இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எதற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறதுனா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு எல்லா சத்துருவான தந்திரத்திலிருந்து விடுதலையாக்கி எல்லா தடைகளையும் எல்லா ரோகத்தையும் அவர் நீக்கிவிட்டார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சத்துருவானவன் உங்க வாழ்க்கையில எழும்பக்கூடாதபடி தடைகளை தரானா? சத்துருவானவன் அநேக பொல்லாத மனிதர்கள் உங்க வாழ்க்கையில அநேக தடைகளை கொண்டு வராங்கன்னா, நீங்க சொல்ல வேண்டியது இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. அது உங்க நிலைக்கால்களில் இடத்தெல்லாம் நீங்க பூசுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு எதிராக எழும்புகிற எல்லா சத்துருவானவன் தடைகளையும் தேவன் முன்பதாக கடந்து சென்று அதை தகர்த்து போடுவார். ஹல்லேலூயா.